சஞ்சய் ஆறுமுகத்திட்ட சொல்றாங்க, "ஒரு லாரி எல்லாம் ஸ்டேஷன்ல வந்து எடுத்துக்கோ. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, "ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. நான் ஸ்டேஷனுக்கு வராம, உங்ககிட்ட பேசாம எப்படி என்னுடைய லாரி எடுக்கணும்னு எனக்கு தெரியும் நான் சொன்னேன்ல. அத மாதிரியே நான் எடுத்து காமிச்சிட்டேனா?" அப்படி சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சஞ்சய் ஒரு மாரி முகத்த சுளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க. ஆனா உங்கள நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு சார். முதல்லயே நான் என் கணக்கு பிளேட்ட குடுத்து பணம் எவ்வளவு வேணும்னு சொன்னீங்கன்னா, குடுத்து அனுப்பியிருந்திருப்பேன். ஆனா நீங்க அப்படி செய்யாம விட்டதுனால இப்ப பாத்தீங்களா, உங்களுக்கு பணமும் கிடைக்கல. அவமானம் தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் நீங்க உங்களுக்கு இப்ப கூட சொல்லுங்க. எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க. நான் தர ரெடியா இருக்கேன். அப்படி சொல்லிட்டு ஆறுமுகம் ரொம்ப கிண்டலா பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் சஞ்சய் இருந்துகிட்டு, இவன் பைரவி முன்னாடி நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயும் நினைச்சிட்டு இருக்காங்க. உடனேவும் பைரவி இருந்துகிட்டு, என்ன சஞ்சய் இதெல்லாம்? நீ பெரிய அதிகாரி ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு எனக்கு தெரியும். அதிகாரியாகி பப்ளிக்கு நல்லது பண்ணுவேன்னு நினைச்சா, நீ இப்படிப்பட்டவனா சஞ்சய்? எதுக்காக சஞ்சய் ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து லஞ்சம் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கேக்குறாங்க. உடனே சஞ்சய் முடிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க. ம், பைரவி என் பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்டா தான் இருந்துச்சு. ஆனாலும் இவன் வந்து பணத்துக்காக நம்ம வண்டியெல்லாம் சேஸ் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சுக்கிட்டான். அத கேட்டதுக்கு என்ன அரெஸ்ட் பண்றதுக்காண்டி இப்ப என் மேல பொய் கேஸ் எல்லாம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. நீ பப்ளிக்கு நல்லது பண்றதுக்காக தான் நீ அதிகாரி ஆகணும்னு நினைச்சேன். ஆனா பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் நீ அதிகாரி ஆகணும்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சு. இங்க பாரு உன்ன பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பைரவி செம கோவமா பேசுறாங்க. அவனும் சஞ்சய் பைரவி அப்படி சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு சீக்கிரம் கிளம்புறியா அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க. பைரவி முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் மனசுக்குள்ளே நினைச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.